முருகனின் அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாற்றி தரக்கூடிய அற்புத நாள்னா தேய்பிரை சஷ்டிங்க. இந்த தேய்பிரை சஷ்டி இந்த வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமையில் அமைய போகுது. இந்த நாளில் எந்த முறையில் விரதம் இருந்து வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் விலக இந்த நாளில் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கலாங்க. முருக பக்தர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா சஷ்டி என்று விரதம் இருங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும், கெட்டது விலகிடுங்க. முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தவறாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சஷ்டியில் இருந்தாலே அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தின் பெருமையை நாம் சொல்லலாங்க. திதிகளில் 6வது திதியாக வரக்கூடிய இந்த சஷ்டி ஆறுமுகனுக்குரிய திதிங்க. இந்த நாளில் என்ன குறை இருந்தாலும் அது நீங்கள் வேண்டுன்னு மனதார முருகனிடம் வேண்டிக் கொண்டாலே அது நிச்சயம் நிறைவேறும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்க வேண்டுனா இந்த சஷ்டி என்று முருகனிடம் இந்த முறையில் வேண்டுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும். சஷ்டினா முருகப்பெருமானுக்குரிய திதின்னு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம்னு 3 வகையான விரதம் இருந்து வழிபட்டா முருகனின் அருள் உண்டுங்க. அதில் வார விரதம்னா வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் இருப்பது. நட்சத்திரம்னா கிருத்திகை நட்சத்திர நாளில் விரதம் இருந்து வழிபடுவது. மேலும் பார்த்தீங்கன்னா திதினா சஷ்டி திதி இல்லைங்க. இதில் மாதத்தில் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டின்னு வரும். அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் தேய்பிறை சஷ்டி வெள்ளிக்கிழமை நாள் அமைந்திருக்கு. அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீரான பிரச்சனையில் தவித்தாலும் சரிங்க, திருமணம் ஆகாமல் தள்ளி போய் கொண்டு இருப்பவங்களோ, குழந்தை இல்லாதவங்களோ, வாழ்க்கையில் தோல்வி மட்டும் நீங்கள் சந்தித்து வந்தால் இந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகனை வழிபடுங்க. நிச்சயம் விரதம் இருந்தீங்கன்னா முருகனுக்குரிய மந்திரத்தையும் ஸ்லோகத்தையும் இந்த நாளில் சொல்லி தான் வழிபட வேண்டுன்னு ஒரு விதியும் கிடையாதுங்க. உண்மையான பக்தியோடு நீங்கள் மனமுருகி முருகான அழைச்சாலே நிச்சயம் உங்களுடைய கோரிக்கையை சொன்னீங்கன்னா இந்த நாளில் முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவார். அதுவும் விரதங்களே பார்த்திங்கன்னா இந்த தேய்பிரை சஷ்டி அன்று வீட்டில் குறிப்பிட்ட முறையில் நீங்கள் விளக்கேற்றி வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி என்பதே இனி ஏற்படாமல் இருக்கும். தொட்ட காரியமும் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி தாங்க. அதோடு நீங்கள் என்ன வேண்டுதல் முன் வச்சு இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றுறீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுங்க. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான செயல்முறை என்னென்னா, இந்த தேய்பிரை சஷ்டி அன்று அதிகாலை எழுந்து நீராடி வீட்டு பூஜை அறையில் முருகனுடைய படம் இல்லைன்னா விக்கிரகத்தை எடுத்துட்டு சுத்தம் செய்து அலங்கரித்து வச்சிடுங்க. முருகனுடைய படம் இல்லைன்னா விக்கிரகத்துக்கு முன்னாடி இந்த நாளை 2 வாழைப்பழத்தில் ஒரு சிறிய தட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த வாழைப்பழத்தின் மத்தியில் சிறிதாக நீங்கள் குழி போல ஏற்படுத்தி அதில் சிறிதளவு நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. பிறகு பஞ்சாமிர்தம் எப்படி முருகனுக்கு ரொம்பவே விருப்பமான அபிஷேக பொருளோ அதே பொருளால் நீங்கள் முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் நெய் விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் கூட இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபடலாம். இருந்தாலும் இந்த சஷ்டி திதியில் அதுவும் தேய்பிரையில் அமைந்த வெள்ளிக்கிழமையோடு கூடி வரக்கூடிய இந்த நாளில் இந்த ஒரு விளக்கை ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு கோரிக்கை நீங்கள் இந்த நாளில் முருகனிடம் முன் வச்சிங்கன்னா மனதார வேண்டிக் கொண்டா அடுத்து வரக்கூடிய சஷ்டிக்குள்ள இதே போல் விளக்கேற்றி வழிபட்டு ஒரு வேண்டுதல் வைங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. மேலும் முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி விரதம் ரொம்பவே சிறப்பான விரதம். ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து முருகனை வழிபடக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் அமையக்கூடிய வைகாசி மாத தேய்பிரை சஷ்டி ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளுங்க. முருகப்பெருமானிடம் இந்த நாளில் உங்களுடைய வேண்டுதலை முன்வைங்க. அப்படி நீங்கள் முன்வைக்கக்கூடிய வேண்டுதல் ரொம்ப முக்கியமான ஒன்றுனா குழந்தை பாக்கியமாக்காக வேண்டுதல் வைக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் தொடர்பான வேண்டுதலை முன் வச்சு வளர்பிறை சஷ்டி உகந்ததுன்னு சொன்னாலும் இந்த தேய்பிரை சஷ்டினாலும் ரொம்ப சிறப்பான நாள் தான்.
இதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்க்கக்கூடிய திதியாகவும் இந்த தேய்பிரை சஷ்டி அமைய போகுது. இந்த நாளில் வீட்டிலே மாலை பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி 6 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் நெய்வேத்தியமாக வழிபாடு செய்யுங்க. இப்படி வழிபாடு செய்யக்கூடிய உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை மனதார நினைச்சு அது விரைவில் தீர வேண்டுன்னு வேண்டிக்கோங்க. பிறகு 6 தீபங்கள் ஏற்ற முடியாதவங்க ஒரே ஒரு நெய் தீபமாவது இந்த நாளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இப்படி நீங்கள் வேண்டுவே முடித்த பிறகு முருகப்பெருமானுக்கு உரிதான இந்த நாளில் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்க. படிக்க தெரிஞ்சவங்க படிங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை ஒழிக்க விட்டு மனதார கேளுங்க. இப்படி இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் பாடும்போதோ இல்லைன்னா கேட்கும்போதோ நிச்சயம் உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா பச்சை குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கந்த சஷ்டி கவசத்தை படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே பச்சை குங்குமத்தை வலது கையில் வச்சுக்கிட்டு பிறகு முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டு கந்த சஷ்டி கவசத்தை படிங்க. இப்படி நீங்கள் படித்து முடித்த பிறகு இந்த பச்சை குங்குமத்தை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு எந்த ஒரு முக்கியமான காரியத்துக்கு நீங்கள் போவதாக இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த பச்சை கற்பூரத்தையும் நெற்றியில் வைத்துக்கொள்வதன் மூலம் நிச்சயம் நீங்கள் செல்லக்கூடிய காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்து விலகி வெற்றியாக மாறும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சஷ்டி நாள் என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக நம்ம காலக்கணிப்பு கூடிய முறைங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த சஷ்டி தினம் வருது. இந்த நாட்கள் பொதுவாக திடீர்னு தான் சொல்லுவோம். அந்த வகையில் அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரக்கூடிய 6வது நாள் இந்த சஷ்டிங்க. இந்த அமாவாசை அடுத்து வரக்கூடிய சஷ்டியே வளர்பிறை சஷ்டின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சஷ்டியை தேய்பிறை சஷ்டின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக திருமணம் இல்லாமல் ஒருவருக்கு வாழ்க்கை முழுமையடையாதுன்னு சொல்வதை போல குழந்தை இல்லாமல் திருமண வாழ்க்கை நிறைவு பெறாதுங்க. தேய்பிரை சஷ்டினால் விரதம் இருந்து குழந்தை பெரு நிச்சயம் உண்டு. இந்த தேய்பிரை சஷ்டியில் முருகனுடைய கோவிலுக்கு போய் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. குறிப்பாக இந்த நாளில் இளநீரும் தேனும் வாங்கி கொடுப்பதன் மூலம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சுபிச்சம் பெருகும். மேலும் இந்த நாள் முழுவதும் முருகப்பெருமானை நினைச்சு சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா வருவாய் அதிகரிக்கும், குடும்பத்தில் அமைதி உண்டாகும், மன நிம்மதி நிச்சயம் உங்களுக்கு தருங்க. இந்த தேய்பிரை சஷ்டினால் அது காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுவாமி படத்துக்கு மாலை இல்லைன்னா பூக்களை அணிவித்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கேச்சு பால் பழம் நெய்வேத்தியமாக செய்து கந்த சஷ்டி கவசம் இல்லைன்னா கந்த குரு கவசம் பாராயணம் செய்திருங்க. இப்படி இல்லைன்னா ஓம் சரணபவ எனும் மந்திரத்தை மனதார உச்சரிங்க. பிறகு அவள் நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவது நல்லது. இது எதுவுமே உங்களால் செய்ய முடியலனா கூட நாவல் பழம் முன்ன வச்சு கூட வழிபடலாம். ஏன்னா முருகப்பெருமானுக்கு நாவல் பழம் விருப்பமான பழங்க. இது பார்த்திங்கன்னா இந்த நாள் முழுவதும் மாமிசம் உண்ணாதீங்க, எந்த ஒரு விவாதமும் செய்யக்கூடாது. இந்த நாளில் முழுவதும் மௌன விரதம் இருந்தீங்கன்னா இன்னும் கூடுதல் பலன் உண்டு. சஷ்டியில் இருந்தால் நிச்சயம் அகப்பையில் வருங்க. இந்த சஷ்டியில் விரதம் இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தின் பெருமையை நம்ம பழமொழியாக சொல்லிகிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த தேய்பிரை சஷ்டியில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளோடு இணைந்து வந்திருக்கு. இந்த நாளில் என்ன குறை இருந்தாலும் அது நீங்க வேண்டுன்னு முருகனிடம் மனதார வேண்டிக் கொண்டால் அது நிச்சயம் நிறைவேறும். தீராத பிரச்சனைகளால் தவித்தால் கூட திருமணமாகாமல் தள்ளி போயிட்டு கொண்டே இருக்குதா, குழந்தை இல்லாதவங்களும் வாழ்க்கையில் தோல்வி மட்டும் சந்தித்து வரக்கூடிய நபர்கள் இந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் வேண்டுங்க. நிச்சயம் முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். இந்த நாளில் நீங்கள் உண்மையான பக்தியோடு மனமுருகி முருகான அழைச்சிட்டு தங்களுடைய கோரிக்கையை சொன்னீங்கன்னா முருகப்பெருமான் நிச்சயம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாருங்க. இதுவும் இந்த தேய்பிரை சஷ்டி நாளில் வீட்டில் குறிப்பிட்ட முறையில் நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. முதல்ல சொன்ன மாதிரி தாங்க இந்த ஒரு தீபம் இன்னொரு முறை சொல்கிறோம், தெளிவாக நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியாக மாற வேண்டும். நீங்கள் என்ன வேண்டுதல் முன் வச்சு இந்த விளக்கை ஏற்றீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற்றி தருங்க. இதற்கு இந்த வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்திங்கன்னா அதிகாலை எழுந்து நீராடிட்டு வீட்டு பூஜை அறையில் முருகனுடைய படம் இல்லைன்னா
சிறிய சிலையை எடுத்து சுத்தம் செய்து அலங்கரித்து வச்சுக்கோங்க. முருகனுடைய படம் இல்லைன்னா சிலைக்கு முன்னாடி 2 வாழைப்பழம் வச்சு ஒரு சிறிய தட்டில் எடுத்து வைங்க. பிறகு அந்த வாழைப்பழத்தின் மத்தியில் சிறிதாக குழி போல ஏற்படுத்தி அதில் சிறிதளவு நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. பஞ்சாமிர்தம் எப்படி முருகனுக்கு ரொம்ப விருப்பமான பொருளோ அதனால் அந்த பொருள் கொண்டே நாம் இந்த நாளை தீபம் ஏற்றுங்க. இந்த ஒரு தீபத்தால் நிச்சயம் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். இந்த நாளை குழந்தை செல்வத்துக்காக ஏங்கி காத்திருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்துட்டா மனமும் உங்களுடைய உடல் குறைபாடு நீங்கி குழந்தை வரம் உண்டுங்க. நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவங்க இந்த சஷ்டி அன்று விரதத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயம் அந்த நோயினுடைய தாக்கத்திலிருந்து படிப்படியாக நீங்கிடும். இதோடு நீடித்த செல்வமும் வெற்றியும் உங்கள் வாழ்க்கையில் அமையும். இந்த நாளை அதிகாலை நீராடி பூஜை அறையில் முருகப்படத்துக்கு முன்னாடி தீப தூபங்களை காட்டி பால் பழம் நெய் வைத்து வைங்க. உணவை தவிர்த்து பூஜை அறையில் கந்த சஷ்டி கவசம், முருகனுடைய துதி பாடல்கள், சுகந்த குரு கவசம் படிக்கலாம். வெளியே போகக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உடல் வேலையில் ஈடுபட்டு இருந்தாலும் மனதில் முருகான மந்திரத்தை ஜபித்தபடியே பணியை தொடரலாங்க. புலல் உணவுகளை இந்த நாளையும் போதை வஸ்துக்களை இந்த நாளை தவிர்ப்பது நல்லது. மனதில் தீய எண்ணங்களோ கடுமையான உணர்ச்சிகளோ இல்லாதபடி இந்த விரதத்தை அனுஷ்டிங்க. உடல்நிலை சரியில்லாதவராக இருந்தீங்கன்னா ஒருவேளை உணவு மட்டும் உண்டே இந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கலாம். இதனால் குடும்பத்தில் துன்பம் நீங்கோ, வேலை வாய்ப்பு கடன் தொல்லை முழுவதுமாக நீங்கோ. சச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிரை சஷ்டி என்று கடைபிடிங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியை காண முடியும். நினைத்தபடி வேலை அமையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் சஷ்டி என்று விரதம் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா முருகா போற்றி என்னும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.